பசும்பன் தேவர் நாமம் ஓங்க, ஜெயஹிந்த், நேதாஜி புகழ் வாழ்க. தேசியமும் தெய்வீகமும் நமது இரு கண்கள் எனும் கொள்கை அடிப்படையில் வாழ்க. பசும்பன் முத்துராமலிங்க தேவர் திருமகனானியும் அரசியல் தொண்டலும் உடன் இருந்து அவருடைய உடல்நல கடைசி வரை அவருடைய இருந்து காலம் கடத்தினாரு. அப்பா எங்க அப்பா வந்து தேவருக்கு 7 வயதிலேயே அறிமுகமாகிவிட்டார். முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அங்க எங்க வீட்டுக்கு எங்க தாத்தாவங்க எல்லாம் இருக்கிறதுல இங்க சிவநாராயண பிள்ளை என்ற ஒரு வீட்டுக்கு வருவாரு. அவர் வரையில எங்க அப்பாவை எங்க தாத்தா வந்து கூட்டிட்டு போகல. ரொம்ப எங்க அப்பா வந்து சுதாரிப்பா இருக்கிறதுனால முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு எங்க அப்பா வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிக்கவும் அவர் கூடவே போய் இவர் இருந்து 7 வயதுல இருந்து எங்க அப்பா அவர் கூட ஒரு இங்க திருச்சுலிக்கு அவர் வந்தாருன்னா எங்க அப்பா உடனே போயிருவாரு. எங்க தாத்தாவங்க எல்லாம் எப்படிலாம் சின்ன வயசுல நீ வரக்கூடாதுரா அப்படின்னு சொன்னாலும் எங்க அப்பா வந்து கேட்க மாட்டாங்க, கூடவே தான் போவாங்க. அதுக்கப்புறம் எங்க தாத்தா அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு தேவரையா அவர்கள் அவன் இருக்கட்டும், நீங்க கூட்டிட்டு வாங்க, அவன் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்பா வந்து 30 வயது வரையே கல்யாணம் பண்ணாமலே தேவர் கூடயே இருந்துட்டு, தேவர் தான் சட்டம் போட்டு நீ 30 வயசு வரையே என்னைய மாதிரி நீ இருக்க வேணாம், நீ கல்யாணம் முடிச்சுக்கோ, இல்லைன்னா நீ கல்யாணம் முடிக்கலன்னா இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் 10 நாள் கரெக்டா 10 நாள் தான் போய் வீட்டுல வந்து இருந்து கல்யாணம் முடிச்சு 6 நாள் வீட்டுல இருந்திருக்காங்க. திருமணமாகி திரும்ப போயிட்டாரு தேவர் கூடயே. போயிட்டு ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு திரும்ப வந்தாங்க. வந்தப்ப பழையபடி முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவோம். கொஞ்ச நாள் இருந்துட்டு பசும்பொருள் வந்து இருக்கிற டெய்லி போவாரு வருவாரு, அந்த மாதிரி இருந்திருக்காரு. இருந்து பார்த்திருக்காங்க. கடைசியா வந்து திருநகர்ல கொஞ்சம் ரொம்ப முடியாம இருக்கல அப்பா வந்து இங்க வீட்டுல இருந்தாரு. அவங்க சொல்லிவிடவும் உடனே கிளம்பி போயிட்டாரு. அங்க போனதான் கடைசியில இறந்த பிறகுதான் திரும்ப வீட்டுக்கே வந்தாரு. திரும்ப வரவே இல்லை. எங்களை பிள்ளைகளையும் அவர் கருதல. முத்துராமலிங்க தேவர் ஐயா இறக்கும் பத்திக்கும் பிள்ளைகளையும் அவர் நினைக்கிறார். அங்கேயே காலத்தை கடத்திட்டு ஐயா இறந்த பிறகுமே வீட்டுக்குன்னு வந்தாரு. இன்னைக்கு 31/1/2025 என் தாத்தாவோட 95வது பிறந்த நாள். 9ஆம் நினைவேந்தலுக்கு வருகை தந்த அகில இந்திய ஃபாரூக் கட்சிக்காரங்களுக்கும் திருச்சுழி சுற்றுவட்டார ஊர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் ஜாதி மதம் பார்க்காம அனைத்து இளைஞர்கள் வந்ததுக்கு எங்க குடும்பத்து சார்பாக நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது முக்கியமாக வந்த அண்ணன் சப்பானி முருகன், அண்ணன் ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் லட்சுமணன், இது உறுதுணையா இருந்த அண்ணன் செம்மலம் ஜெயனாரண்ணன், முத்துச்செல்வம் அம்மா, காமேசண்ணன், எல்லாருக்கும் குடும்ப சார்பா பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்னைக்குமே என் குடும்பம் ஃபாரூக் பிளாக்ல தான் இருக்கும். அதுக்கு எந்த மாற்றமே கிடையாது. ஃபாரூக் பிளாக் வந்து ஜாதி கட்சியே கிடையாது. ஜாதி கட்சின்னு சொல்றாங்க, செருப்பகலத்தை இருப்பேன். என் குடும்பத்தோட இது எனக்கு 14 வயசு இருக்கையில எங்க தாத்தா குர்சாம்பிள்ளை அவர்கள் என்னை நிறைய மீட்டிங் கூப்பிட்டு போயிருக்காங்க. அவர் கையால வாங்கின அவார்டெல்லாம் நானும் அவர் பின்னாடியே சுமந்து வந்திருக்கேன். முதல்ல வந்து வெள்ளச்சாமி தேவர் அவர்கிட்ட என்னை தாத்தா கூட்டிட்டு போய் இதுதான் என் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாரு. ஐயா நீ இன்னும் பெரிய ஆளா வளர்ந்து நல்லா வரணும், ஐயாவோட நல்லா எல்லா அரசியல் வித்தைகள் எல்லாத்தையும் கத்துக்கோ, நீ பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி என்னை முதல்ல வெள்ளச்சாமி தேவர்கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் நிறைய அருப்புக்கோட்டை மீட்டிங், மதுரை, எல்லா இடத்துக்கும் கார்லயே நானும் தாத்தாவோட மீட்டிங் போயிருக்கேன். இதுல இருந்து சில அனுபவங்கள் கத்துக்கிட்டேன். எங்க தாத்தாவுக்கு இன்னைக்கு நினைவு நாள் மற்றும் பிறந்த நாள். இதை வந்து இந்த ஊர் மக்கள் சாதி படம் பார்க்காம நல்லபடியா நடத்தி கொடுத்ததுக்கும் மற்றும் அகில இந்திய ஃபாரூக் பிளாக் அனைத்து இளைஞர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய ஃபாரூக் பிளாக் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவரும் பசுமன் தேவர் திருமானுடைய அரசு திருத்தொண்டரும் ஆகிய தேவர் திரு ஐயா குருசாமி பிள்ளை அவர்களுடைய நினைவு நாள் மற்றும் பிறந்த நாள் விழாவை வந்து இந்த திருச்சுழி நகர ஒன்றிய சார்பாக வெகு விமர்சையாக கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஐயா குருசாமி பிள்ளை அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் இந்த பகுதி ஃபாரூக் பிளாக் நிர்வாகிகளுக்கும் அகில இந்திய ஃபாரூக் பிளாக் சார்பாக சிறந்தார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக நமது ஐயாவின் புகழை வந்து வருடந்தோறும் மக்களுக்கு பறைசாற்றி ஐயாவின் புகழையும் தியாகத்தையும் போற்றுவோம். இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அனைவருமே நமது ஐயா குருசாமி பிள்ளை அவர்களுடைய தியாக வாழ்வை தெரிந்து கொள்ளும் விதமாக அவரது பெயரில் கூடிய விரைவில் ஒரு அறக்கட்டளை அமைத்து அவருடைய பெயருக்கு புகழை சேர்க்கும் விதமாக அகில இந்திய ஃபாரூக் பிளாக் தொடர்ந்து பயணிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஐயா குருசாமி பிள்ளை அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய ஃபாரூக் பிளாக் கட்சி என்றென்றைக்கும் ஐயா குருசாமி பிள்ளை அவர்கள் குடும்பத்தோடு தொடர்ந்து பயணிக்கும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு உறுதிமொழியாகிறேன். பசுமை என்னும் அரும்பெரும் தாயகத்தில் நீதி நெறிமுறையில் நடைமுறையில் பயின்று வரும் தீந்தமிழ் இலக்கியத்தை
தீர்க்கமாய் கற்றுணர்ந்த மாபெரும் தலைவர்களை இன்றெடுத்த தாயகத்தில் நான் தேடுகின்றேன் ஒரு தென்னாட்டில் ஒளி விளக்கை கார கிடைக்கவில்லை. அந்த காவியத்தின் நாயகனே களங்குதைய என் மனதும் என் கரங்களுமே நடுங்குதையா. தெய்வமே 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 அவர் தென்னகம் பொற்றிடும் தெய்வீக அம்சமா, அவர் தென்னகம் பொற்றிடும்